டைரக்டர் பிரசாந்த் நீல் இயக்கத்துல நம்ம பிரபாஸ் அவர்கள் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்க சலார் படத்தோடைய பாகம் 1. என்னதான் இந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் இருந்தாலும் வர்த்தக ரீதியா இந்த படத்துக்கு எந்த ஒரு பாதகமும் இல்ல. வர்த்தக ரீதியா இந்த படம் வேற லெவல்ல ஓடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறமா பாக்ஸ் ஆபீஸ்ல நம்ம பிரபாஸ் படம் ஹிட் ஆச்சுன்னா அது இந்த சலார் மட்டும்தான். ஆனா ஆடியன்ஸுங்களுக்கு கலவையான விமர்சனம் இருக்கு. ஒரு சிலர்களுக்கு இந்த படம் பிடிக்கல, ஒரு சிலருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. ஆனா கேஜிஎஃப் அளவுக்கு இல்ல அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. ஆனா இந்த கேஜிஎஃப் அப்படின்ற படத்தை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு சலாரா நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான வேர்ல்டுல ரொம்பவே அற்புதமா இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலா இந்த படம் செம வர்த்தான மூவி தான். வேர்ல்டு வைடு 500 கோடி ரூபாய் கிளப்ல இந்த படம் ஜாயின் பண்ணியிருக்கு. அந்த விஷயத்தையுமே படத்தரப்புல கூடிய விரைவில் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்தை பத்தி இன்னொரு சர்ச்சையான தகவலுமே வெளிவந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வெளிவந்து தமிழ்நாட்டுல கேரளால பெரிய வரவேற்பு கிடைக்கல அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இந்த தெலுங்கானா, ஆந்திரா, அதுக்கடுத்து பாலிவுட்ல இந்த படத்துக்கு அமோகமான வரவேற்பு. அதுக்கடுத்து பெங்களூர்லயுமே இந்த படம் நல்லாதான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனா அங்க நடந்த ஒரு ஸ்கேம் தான் இப்போதைக்கு வெளிவந்திருக்கு. அதாவது ஐநாக்ஸ், பிவிஆர் இந்த தியேட்டர் எல்லாம் இந்த மல்டிபிளெக்ஸ் எல்லாத்துலயுமே இந்த சலார் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காலையில 5 மணி ஷோலாம் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே ஷோ எல்லாமே போட்டிருக்காங்க. எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல் ஆயிருக்கு. எல்லாரும் ஆச்சரியம், அட பாவி இங்க மட்டும் இந்த படம் ஓடல, அங்க எப்படா ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காலையில 5 மணிக்கு போய் பார்த்தா ஒரு காக்கா இல்லையாமா. அதாவது இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் இந்த தியேட்டர்ல நடந்திருக்கிற ஒரு ஸ்கேம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமா ஒரு பின்பத்தை கிரியேட் பண்றதுக்காக ஒரு ஃபேக்கா ஒரு ஷோ கிரியேட் பண்ணி அந்த ஷோல இருக்கிற எல்லா டிக்கெட்டும் சேல் ஆன மாதிரி ஆன்லைன்ல புக் மை ஷோல அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆனா நேர்ல போய் பார்த்தா ஒரு காக்கா இல்லையாமா. அதாவது தியேட்டர்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர் கூட அங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை சும்மா இல்லாம போஸ்டா கூட போட்டிருந்தா பரவாயில்ல, அங்க போயிட்டு இந்த போன்ல டைமிங் எல்லாம் காட்டிட்டு அப்படியே வீடியோ பிடிச்சு போட்டாங்க. இந்த பாருங்க இந்த மாதிரி எல்லாம் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இது ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. படம் நல்லாதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பண்றாங்கன்னா மேபி அங்கேயும் கொஞ்சம் டிராபேக் ஆயிருக்கலாம். அதனால இந்த மாதிரி சூழ்ச்சிகளை அவங்க மீனை கையில எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.